ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார். அதே மாதிரியான ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டவர்களுடைய பிரயாசம் விருதா அப்படின்னு சங்கீதம் 127 வாசிக்கிறோம். இந்த கட்டுதல் அப்படிங்கிறது கட்டடத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு செங்கலாக எடுத்து இடையில சார்ந்து வச்சு அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கட்டுறோம். அதே மாதிரி தான் குடும்பத்தை கட்டுதல் அப்படின்னு சொன்னால், குடும்பமும் அது மாதிரி தான். ஒவ்வொரு காரியத்திலையும் கணவனும் மனைவியும் அப்புறம் பிள்ளைகள் இசைந்து ஒரு மனதோடு கூட வளரும்போது, அவர்கள் ஒருவருடைய நலனில் அக்கறை உள்ளவங்களாக இருக்கும்போது, இப்போ கட்டப்பட்ட கட்டடத்துக்கும் கொட்டப்பட்டு கிடக்கிற கற்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் கல் கொட்டி கிடக்கிறதுல ஒன்று திருடு போனாலும் இன்னொரு கல்லுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒவ்வொரு கல்லாக நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். ஆனால் கட்டப்பட்ட கல்லை அப்படி செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு கல்லை நீங்கள் தட்டினீங்கன்னா, அந்த ஒரு மூலையில் போய் கட்டியிருக்கிற கல்லை ஒன்றை சந்திங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து நீங்கள் காதை வச்சு கேட்டீங்கன்னா அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தான் குடும்பத்தில் கணவன் மனைவியை சேர்ந்து நீங்கள் ரொம்ப நாளாக வாழலாம், பிள்ளைகள் கூட இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை இல்லாமல் சும்மா ஏதோ வந்தால் வர்றாங்க, வரலைன்னா போகிறாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படின்னா ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியமே அவங்களுக்குள்ள இருக்காது. ஏதோ என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்ந்தாகணுமே அப்படின்னு வாழ்கிறவங்க இருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு தேவனுடைய ஞானம் வேணும். அதை நம்ம நீதிமொழிகள் 24 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். குடும்பம் ஞானத்தினால தான் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ எபேசியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரம் சில வசனங்களை வாசிச்சுட்டு, நம்ம வேதாகமத்தில் சில குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களை வாட்சி காமிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எபேசியர்கள் நிறுவனம் 5வது அதிகாரம். சாதாரணமாக திருமணங்களில் இந்த மாதிரி வார்த்தைகளை வாட்சி பகிர்ந்து கொள்வது நமக்கு வழக்கம். அதில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருச்சபையாகிய அவருடைய மனவாட்டியை கரை திரை, ஸ்பாட்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ், கரைனாக்கும் நீங்காத அழுக்க தான் கரைன்னு சொல்லுவோம். வாழை கரைப்பட்டுருச்சு போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அது நீங்காத அழுக்க கரைன்னு சொல்லுவோம். திரைனா ரிங்கிள்ஸ், சுருக்கம். அதாவது ஒரு பெண், இப்போ அன்னை தெரசா முகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய திரை இருக்கும், ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள், வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒரு பெண் கரையும் திரையும் உள்ளவளை போல இருந்தாலும் கூட அவளை ஒரு பிளேம்லெஸ்ஸாக தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்தார். இப்போ பாருங்க, நம்ம குடும்பங்கள்னு வரும் பொழுது கணவன் மனைவி 2 பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே மாதிரியான நிலைமையில இருக்க மாட்டோம். ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பன்ற பிள்ளைகள் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சுவாபத்தின்படி அவர்கள் வித்தியாசமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரே சர்ச்சிலே இருக்கலாம், ஒரே சபையில ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் 2 பேருக்கும் நிறைய விஷயங்கள்ல கருத்துக்களில் வேற்றுமை இருக்கும், டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கும். அவருடைய சாப்பிட்ற விஷயம், உடுத்துற விஷயம், ஏதாவது ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுக்கும்போது 2 பேருக்கும் 2 விதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். இதெல்லாம் நாம் ஒற்றுமையாக வாழ்றதுல இந்த கருத்து வேற்றுமைகள் என்பது, அதாவது டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஷுட் நாட் லீட் டு டிஸ்யூனிட்டி. அந்த கருத்துக்களில் வேற்றுமை என்பது நமக்குள்ள ஐக்கியத்தை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கிடவே கூடாது. கருத்துக்களில் வேற்றுமை கண்டிப்பாக இருக்கும். கருத்துக்கள் வேற்றுமை இல்லாமல் எந்த மனிதர் இருக்க முடியாது. நீங்கள் அதான் நான் சொன்னேன், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்குள்ளே 2 பேருக்கும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கும். ஆனால் அந்த கருத்து வேற்றுமைகளை நம்ம அப்ரோச் பண்ணுற விதம், அதை நம்ம கையாளுற விதத்தில் தான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியும் பக்குவமும் இருக்குது. நம்ம அன்பினால் அதை கையாண்டோம்னா அந்த பிரச்சனையை கையாளுறது லெகுவாக இருக்கும். அதுவே நாம் சுயம் மையம் கொண்டு எரிச்சல், கோபம் அப்படின்னு நம்ம கையாளும் போது அது பிரச்சனைகள் பெருசாகி போயிடும். சின்ன பிரச்சனை கூட பெருசாகிடும். சாதாரணமாக நிறைய கணவன் மனைவி உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதான காரியங்களை பார்த்தீங்கன்னா, அதனுடைய புள்ளி எங்கே ஆரம்பிக்கும்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதை கையாள தெரியாமல் அதை பிரச்சனை பெருசாக்கிடுவாங்க.
ஆவிக்குரிய சகோதரர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல பக்குவமான யோசனையை சொல்லி அவங்கள சேர்த்து வைக்க பிரயாசப்படுவாங்க. நீங்கள் ஞானம் இல்லாமல் போய் நீங்கள் ஞானம் இல்லாதவங்கள்ட்ட, ஒரு முதிர்ச்சி இல்லாதவங்கள்ட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒன்றாகிற மாதிரி சூழ்நிலை வரும். அவங்க பேசுகிறதுல உங்களை ரெண்டாக்கி விட்டுருவாங்க. நீங்கள் வக்கீல்கிட்ட போய் யோசனை கேட்டிங்கன்னாக்கும் இதை வந்து ஒரு வரதட்சணை கேஸ்ன்னு போடியா, அப்போ தான் அவன் உங்காயில் சரண்டர் ஆவா, இல்லைன்னா அவனை 2 மிரட்டி உள்ளே வைக்கிறேன்னு சொல்லு, அப்போ தான் அவன் வழிக்கு வருவான்மா. போலீஸில் 2 பேரும் அடிதடிக்கிட்டு சண்டைக்கு போவான். அந்த முந்தி போகிறவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனான்னாக்கா அவன்கிட்டையும் காசை வாங்கிட்டு கேஸை பதிவாங்க. பிந்தி உள்ளவன் போவான், அவன்கிட்டையும் காசை வாங்கி நீ ஒரு கேஸை கூட, அப்போ தான் அதை ஒன்றுமில்லாம் மாக்கலாமா. ஸோ நம்ம யார்கிட்ட போகிறோமோ அந்த நபர்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல யோசனை சொல்லுவாங்க, அவங்க சரியில்லாதவங்களும் தான் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்முடைய குடும்ப பிரச்சனையில் எப்போதுமே ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள, உங்களிடத்துல அன்பும் அக்கறையும் உள்ள, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை ஞானமாக கையாளக்கூடிய, விளம்பரம் பண்ணாமல் அசிங்கப்படுத்தாமல் உங்களை சேர்த்து வைக்கக்கூடியதான மனோபாவம் உள்ள நல்ல தாய் தகப்பன்மாரை போன்ற மனநிலைமை உள்ள சகோதரிகளை தெரிந்து கொண்டு அவங்கள்ட்ட மாத்திரம்தான் நீங்கள் மன விட்டு பேசணும், ஆலோசனை கேட்கணும், ஜெபிக்கணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, நான் வந்து சபையில் உள்ள சில, அதாவது சபையிலன்னா வேதத்தில் கணவன் மனைவியாய் வாழ்ந்த தேவ பக்தியுள்ள சிலருடைய குடும்பங்களில் உள்ள காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் தியானிக்க நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய குடும்பங்கள்ல அது மாதிரி இருக்கும். கணவன் ஒரு மாதிரி இருப்பாங்க, மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க. தேவ பக்தி உள்ளவங்க எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சில உதாரணங்களை நம்ம காமிச்சு இன்னைக்கு சாயங்கால நேரம் பார்க்கலாம். மத்தியான நேரத்தில் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த நேரம் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. நம்ம முதல்ல யோபுனுடைய வாழ்க்கையில் பார்ப்போம். யோபு வந்து நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன். எல்லாருக்குமே யோபுனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனால் யோபுனுடைய மனைவி 2வது அதிகாரத்தில் 9-10 வசனம் வாசிங்க. யோபு வந்து பிசாசின் சோதனைக்கு உள்ளாகி அவருடைய உடம்பெல்லாம் பருக்கள், அவருடைய ஆசி போயிடுச்சு, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவருடைய மாட்டு மந்தைகள் ஒட்டகம் எல்லாம் நாசமாக போச்சு. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் பொழுது ஒரு மனிதன் எவ்வளவு நிலை கொழுந்து போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த மனிதனும் அந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து விசுவாசத்தோடு இருக்கிறார். என் நேசர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்னு பின்னாடி சொல்றார். அவர் என்ன சொல்றார்? என் நேசர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அப்ப நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றதை அவர் அறிந்திருந்தார். அதனால அவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் வந்த பொழுதும் கூட அவர் விசுவாசத்துக்குள்ள உறுதியா நின்றுட்டாரு. இப்ப அவருடைய மனைவி, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஒட்டகம் எல்லாம் போச்சு, சுகமும் போச்சு, சொத்தும் போச்சு, சுகமும் போச்சு, மரியாதை போச்சு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த நபர்களெல்லாம் என்னுடைய நாய்களை மேய்க்கிறதுக்கு கூட நான் வச்சிருந்திருக்க மாட்டேன். அவங்கெல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்போ என்ன செய்யறாங்க, என்னைய அவமதிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு கேலி பேச்சாகி போயிட்டேன். ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, யோபு அப்படின்னு சொன்னாலே சும்மா ஒரு கேலி சித்திரம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வேதனைப்படுறாரு. பாருங்க, யோபுனுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்ப நம்ம முதல்ல பார்க்கிற ஒரு தம்பதி, யோபு என்னும் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுடைய குடும்பம். அவன் தேவ பக்தி உள்ளன் தான். அவனுடைய மனைவி என்ன சொல்றா பாருங்க. பாடுகள் உபத்திரங்கள் ஒரு லெவலுக்கு மேல போன பின்னாடி அவர் சொல்றாரு, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கு. இன்னும் தேவன் சொல்றியா, செத்து தொலையா அப்படிங்கிறான். நம்ம நினைக்கலாம் இவெல்லாம் ஒரு மனைவியா அப்படின்ட்டு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபுனுடைய பாடுகளை பின்னாடி படிச்சு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவருடைய வஸ்திரமே அவருக்கு அருவருப்பாயிடுச்சு. வஸ்திரங்கள்லாம் இப்போ நீங்கள் ஒரு உடையை உடுத்திட்டு படுத்திருக்கீங்க, அது பூரா ரத்தம் ஜலம் துர்நாற்றம் வீசுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் வச்சுப்பாங்க. பெரியவங்க வீட்டில் வச்சு பராமரிக்க சொல்லுவாங்க. சதா அவங்களுக்கு படுக்கையிலேயே 1 போகும் 2 போகும், சில நேரம் பெட்டு வீணாகிடும், சில நேரம் வாந்தி எடுப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது 1 நாள் 2 நாள் அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பின் நிமித்தம் இருப்பாங்க. யோகுனுடைய நண்பர்களே போனாங்க, ஆறுதல் சொல்றதுக்கு தான் போனாங்க. போய் 3 நாள் அளவும் அந்த கூட இருக்கும்போது எவ்வளவு நாள் அவங்க பேசாம இருந்தாங்க. அவருக்குள்ள உபத்திரவத்தை பார்த்துட்டு பெரிய சீமானா இருந்து ரோட்ல போனா எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி இருக்கானேன்னு பார்த்து அவருடைய துக்கம் ரொம்ப வேதனையா இருந்துச்சு.
அப்படியே அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. எந்த நண்பர்களாவது வந்து அப்படி வந்து அழுவாங்களா? அழுவாங்க. அழுதுட்டு அடுத்தாப்புல அவங்களே ஒரு ஸ்டேஜ் ஆகும் பின்னாடி அவரோட வாக்குவாதம் பண்றாங்க, நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பக்கத்தில் நிக்கிற மாதிரி இருக்கேன். நிலைமை எப்படி மாறிடுச்சு பாருங்க. அதே மாதிரி தான் அவருடைய மனைவி எடுத்த உடனே ஒரே நாள்ல வந்து நீ செத்து தொலையா அப்படின்னு சொல்லுவாளா? அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அவர் பட்ட பாடுகள், அவருடைய உபத்திரவம் தாங்க முடியல. அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது, அந்த பெண்மணியால் தாங்கிக் கொள்ள முடியல. அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே ஓட்ட வச்சு சுரண்டுற மாதிரி இருக்கிறது. ரத்தம், ஜலம், துர்நாற்றம், யார் கிட்டத்தில் போக முடியல. எத்தனை நாள் அப்படி இருப்பாங்க? யோபனுடைய மனைவியை இப்போ நம்ம சொல்லிடுவோம் ஈஸியா, இப்படி பேசியிருக்காளே அவள்லாம் ஒரு பொம்பளையா? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கடந்து போனா எத்தனை நாள் வந்து பொறுமையா இருப்போம்? யோசிச்சு பாரு. அவளுடைய நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமை, தாங்க முடியல. அதனாலதான் அவன் வந்து அந்த அந்த வேதனையில சொல்றான். ஒருவேளை சாத்தான் அவனுடைய உள்ளத்துல அவள் தூண்டி இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க உங்க சில பேர் வந்து மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை பராமரிக்கிறவங்க, சில பேருக்கு வந்து சைக்கியாட்ரிக் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்களாம் அவங்களோட அந்த பேரண்ட்ஸுடைய இதுகளெல்லாம் கேட்டால் கஷ்டமா இருக்கும். சில பெண்கள் சைக்கியாட்ரிக் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு நல்ல மனைவியாக இருந்திருப்பாங்க, நல்ல புருஷனாக இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து மன ரீதியான பாதிப்புகள் வரும். பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை காட்டிட்டு போட்டு போவாங்க. திடீர்னு அவங்க பாட்டில் நிர்வாணமாக போவாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க, தூங்க விட மாட்டாங்க, தொண பேசிகிட்டு இருப்பாங்க, கதவை போய் தட்டுவாங்க, வெளியே போவாங்க. ஒரு கணவர்லாம் வந்து சொன்னார், திடீர்னு வந்து அவர் மேலே யாராவது ஒரு பொம்பளை சொல்லி இவளோட ஒரு மோசமாக நடக்காருன்னு சொல்லுவாங்க. திடீர்னு அவங்க வீட்டில் கிளம்பி போய் நான் அந்த அவங்க வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுத்த பேச்சு. அப்படியே வேதனையோடு அவரை தள்ளலாம். அப்படியே வேதனை தாங்காமல் அழுகிற ஸ்டேஜில் இருப்பார். நல்ல மனைவியாக இருந்தார். சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம். இப்போ இந்த யோபுவோடு கூட வாழ்ந்த ஒரு மனைவி இப்படி சொன்னால்னா நாம் என்ன சொல்லுவோம்னா அவன் சரியில்லை அப்படிம்போம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் சரியில்லாமல் இருந்தோம். கரை திரை. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கும்னு சொன்னால் எதுக்காக உண்டாக்குனார்? அவனுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவனை பேலன்ஸ் பண்ணி, அவன் முறையிட்டு நடக்கும்பொழுது அவனுக்கு கவுன்சில் பண்ணி அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். தேவன் இருக்காரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்து பாவத்தில் விழுகும்போது நம்ம இப்படி இருக்கக்கூடாது, தேவன் பார்க்குறாரு, நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லணும். அப்போ பேலன்ஸ் பண்ணணும். இன்பத்திலும் துன்பத்திலும் மனைவியை அல்லது புருஷனை, வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஒரு சில நேரங்களில் புருஷன்மார்கள் வந்து ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. மனைவிமார்கள் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, நாம் என்ன பிறக்கும்போதே இவ்வளவு சொத்து சோத்தோட பிறந்தோம், ஆண்டவர் கொடுத்தாரு, கவலைப்படாதீங்க, இன்னும் தேவன் நமக்கு பலன் தருவார், நம்ம சம்பாதிப்போம். நீங்கள் வந்து கடன் வந்துருச்சு, தொழில் நஷ்டம் வந்துருச்சு, சோர்ந்து போயிடாதீங்கம்மா. இவர் நம்ம மார்ட்டின் லூத்தர் பற்றி சொல்லுவாங்க. அவர் வந்து ஆர்சியில் வந்து ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தவர். ஒரு முறை அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துருச்சு, அவரால் தாங்க முடியல. அவர் ரொம்ப துக்கமாக வந்து வீட்டில் உட்காந்துருந்தாராம். அவங்க மனைவி வந்து ஒரு கன்னியாசிரியா போனவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவருடைய மனைவியாக இருந்தாங்க. அவளுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கிற முடியல, ஏன் இவர் இப்படி இருக்கார் துக்கமாக அப்படின்ட்டு. அவர் ஒன்றும் பேசலை, அவர் அப்படியே மௌனமாக துக்கமாக இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப மனசில் வந்து சஞ்சலத்தோடு இருக்கார் மாத்திரம் தெரியும். இவ்வளவு விசுவாசமாக ஊழியம் செஞ்ச ஒரு மனுஷன், எத்தனையோ பேர் எதிர்ப்பு வந்தாலும் தைரியம் பண்ணவர், என்ன இப்படி இருக்கிறான்னு யோசிச்சிருக்காங்க. அவரை எப்படி சரி பண்ணுறன்னு யோசிச்சு பார்த்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் நல்ல ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை எடுத்து உடம்பு பூரா மூடிக்கிட்டு அவருக்கு முன்னாடி வந்தாங்களாம். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கருப்பு உடை உடுத்திட்டு வந்தான்னு கேட்டாராம். அவர் கேட்டாங்களாம், கர்த்தர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னாங்க. கர்த்தர் செத்து போயிட்டாருன்னு சொன்னோன்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ நீங்கள் மட்டும் ஏன் துக்கமாக இருக்கீங்க? கர்த்தர் உயிரோடு இருக்காருன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் துக்கமாக இருக்கீங்களா? அதான் நானும் கர்த்தர் செத்து போயிட்டாரு துக்கமாக இருக்கேன் நாங்களாம். அவங்க வந்துச்சேன் அவருடைய மனதில் விசுவாசம் இல்லாமல் ஒரு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நிலைமையை உணர்ந்து வந்து ஓகே சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த யோபு சொன்னது பின்னாடி எழுதியிருக்கு. இது 20வது அதிகாரம் நினைக்கிறேன், நான் வசனம் மறந்துட்டேன். 25வது வசனம் வாசிங்க. 19:25 யோபு 19:25 வாசிங்க. 25-26 வாசிங்க.
பார்த்தீங்களா அவருடைய விசுவாசத்தை? என் தோல்லாம் அழுகி போனாலும் பரவாயில்ல, எட் ஃப்ரம் மை ஃப்ளஷ் ஐ ஷல் சீ காட் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் தோல் வெளியில மாம்சத்தை கவர் பண்ணி இருக்கிற தோலெல்லாம் வந்து பருவும் நோயும் வந்து எல்லாம் போனாலும் என் மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து கூட நான் என்ன செய்வேன்? தேவனை கண்டிப்பா, ஏன்னா என் நேசர் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அந்த மனுஷனுக்கு அந்த மனைவி வந்து அவ்வளவு ஒரு துக்கமான சூழ்நிலை வரும்போது அவருக்கு இருந்த விசுவாசம் அவருக்கு இல்லை. அதனால அவர் சொல்றார், தன்னுடைய நேச கணவன் வந்து சாகணும்னு மனைவி விரும்பியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனால் அவளுடைய இருதயத்திலையும் கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா அவள் எவ்வளவு துக்கத்துல சொல்லியிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சாத்தான் தான் அவளை அப்படி ஏவி பேச சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் அவனுடைய துன்பங்கள் பாடுகள் அதிகமாகும் போது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, சின் பாவத்தினால, சிக்னஸ் கம்ஸ் அவுட் பை சின், பாவத்தினால வியாதி வர்றது உண்டு. வியாதி வந்த பின்னாடி வேதனையும் வலியும் வரும் பொழுது யோபு முறுமுறுத்து தேவன் நோக்கி கேட்குறாரு, நான் செஞ்ச பாவம் தான் என்ன, எனக்கு சொல்லக்கூடாதா? நான் செஞ்ச பாவம் என்ன? அதாவது வலியும் வேதனையும் வந்த பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாத மனநிலைமை வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாங்க. ஸோ பாவத்தினால வியாதி வர்றதும் உண்டு, வியாதி வேதனை நிமித்தம் பாவம் வருவதும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யறதுனால தான் எல்லா வியாதி வரும்னு அர்த்தமே கிடையாது. அதனால் பாவத்தினாலையும் வியாதி வர முடியும். ஆண்டவரே சொன்னார் ஒரு இடத்துல, நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னார். அதையே கேடானதுன்றும் உனக்கு வராதபடிக்கு நீ போய் இனி பாவம் செய்யாதே. இன்னொரு இடத்துல கேட்குறாங்க, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த குற்றம்னு அவர் சொன்னார், இவன் செய்த குற்றம் அல்ல, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமையை வெளிப்படுவதற்காக பிறந்தான். அப்ப என்ன அர்த்தம்? வியாதி வந்துச்சுன்னா அது பாவத்தினாலதான் சொல்ல முடியாது. பாவத்தினாலும் வியாதி வரலாம், பாவத்தினாலும் வியாதி வரலாம். நம்முடைய வாழ்க்கையில சில பேர் வந்து இன்னும் பாவத்திலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாததுனால வியாதிப்பட்டவர்களா இருக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப பாருங்க, இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன பாடுகள் வந்தாலும் சகித்துக் கொள்ளக்கூடிய மனநிலைமையில என் நேசர் உயிரோடு இருக்கிறாங்காரா, தேவனுக்கு கொஞ்சம் வியாதி நிமித்தம் அவர் முறுமுறுத்துட்டா கூட அவருடைய விசுவாசம் இன்னும் போயிடவே இல்லை. அதனால தேவன் அவர் பட்சத்தில் நின்றார். ஓகே, இப்ப நமக்கு தெரியுது யோபு வந்து சோய்த்தே சாத்தான், அவருக்கு என்ன தெரியும்? நம்ம வாழ்க்கையில நம்ம பாடுகளுக்கெல்லாம் கடந்து போகும்போது நம்ம எதனால சோதிக்கப்படுறோம், ஏன் அந்த வியாதி வந்தது, என் பாவத்தின் நிமித்தமா, அல்லது என்னை தேவன் வந்து பரீட்சித்து என் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கா இதை அனுமதிக்கிறாரா? தெரியாது நமக்கு. இப்ப யோபுனுடைய சரித்திரம் முழுதும் நம்ம வாசிச்சதுனால இப்ப தெரியுது, சாத்தான் தான் அவனுக்கு சோதனை கொண்டு வந்தது, தேவன் அல்ல, தேவன் அதை அனுமதித்தார் அப்படின்னு. ஆனா யோபுக்கு அது எதுவுமே தெரியாதுங்க. அதனால அவருக்கு பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது எல்லா நண்பரும் சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சுட்டா பாவம் செஞ்சுட்டேன்ட்டு. அவர் என்ன சொல்றாடா, நான் என்னதான் பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, அதையாவது எனக்கு சொல்லுங்களேன். why I am suffering, why this pain, எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறார். அந்த சூழ்நிலையில அவருடைய மனைவி கைவிட்டாலும் அவர் விசுவாசத்தில் உறுதியா என்று மனைவிட்ட கடிந்து கொண்டார். தேவனிடத்திலிருந்து எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கோம். யார் இப்ப கஷ்டப்படுறது? யோபு. அவர் மனைவி சொல்லியிருக்கணும், நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, தேவன் எவ்வளவு நன்மையை தந்திருக்காரு, இந்த தீமையை நம்ம சகிச்சுக்கிடும் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல யோபு தான் மனைவி கிட்ட சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? விசுவாசத்தில் எப்படி இருந்தார் யோபு? இப்படி ஒரு விசுவாசம் நம்மகிட்ட இருந்துச்சுனாக்கா, உங்க மனைவிமார் விசுவாசியெல்லாம் இல்லாட்ட கூட, அல்லது உங்களுக்கு இருக்கிற முதிர்ச்சி உங்க மனைவிமாருக்கு இல்லாட்ட கூட, அல்லது உங்களுடைய புருஷன்மார் அப்படி இல்லாட்ட கூட, உங்களுடைய விசுவாசத்துல உங்களுடைய புருஷனை நீங்க என்ன செஞ்சிட முடியும்? தாங்கிக்க முடியும். இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படித்தான், சபையில இருந்த விசுவாசிகளாகிய நாம வந்து பலகீனங்களா இருந்தோம், தேவன் நம்முடைய பலகீனத்தை தாங்குகிறார். நாம வந்து கரையும் திரை உள்ளவங்களா இருந்தோம், நம்மை அவருக்கு முன்பாக தமக்கு முன்பாக உத்தமமாக கரைதிரையற்ற ஒரு நிலைமையில மனவாட்டி சாணத்தில் நிறுத்தி கொள்வதற்கு அவர் தன்னையே அர்ப்பணித்தார். He gave himself, தன்னையே அர்ப்பணித்தார். ஆனா நாம ஒருத்தருக்கு முடியலன்னா விட்டு ஓடி போயிடுறது, அப்படிதானே இருக்கிறோம். அவங்கள பலகீனத்தை தாங்காம குறை சொல்றது. சில பேர்ல பாத்தீங்கன்னாக்கா கஷ்டம் நஷ்டம் வர்ற வரைக்கும் வாய் பத்திட்டு இருப்பாங்க, பேச முடியாது. அந்த புருஷன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நஷ்டம் வந்துருச்சு, தொழில நஷ்டம் வந்துருச்சு, வேலை போயிடுச்சு, ஏதாவது கஷ்டம் வந்து, என்ன ஆட்டம் ஆடினீங்க, நான் சொன்னேனே கேட்டியா, அப்போதே சொன்னேனே கேட்டியா, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டி, எல்லா இதுக்கும் சேர்த்து வச்சு ஒரு அமுக்கி அவன் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அப்படி செய்யக்கூடாது. ஒருவருடைய பலகீனத்தை என்ன செய்யணும்? இன்னொருவர் தாங்கணும். விசுவாசத்துல பலகீனருடைய பலகீனத்தை தாங்கணும். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு ஃபேமிலி பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். ஆபிரகாம் சாராள். சாராளை பத்தி நமக்கு தெரியும். பெண்களுக்குள்ள
நம்ம கணவன் மனைவிக்கு வந்து புத்தி சொல்லும் பொழுது பேதுரு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். சாரால தான் அவர் உதாரணமாக காமிக்கிறார், மரியாதை காண்பிக்கல. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, சாரால தான் அவர் வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரியாக காமிக்கிறார். அந்த அளவுக்கு அந்த சாரால் வந்து தன் புருஷனுக்கு ஹி வாஸ் இன் சப்மிசிவ் ஸ்பிரிட். சாரால் வந்து எப்படி இருந்தாங்க, அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பணிவுள்ள ஆவியில இருந்து புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிஞ்சாங்க. நல்ல மனைவி தான். ஆனாலும் அந்த சாராலே கூட புருஷன் வந்து சொல்றாரு, நான் சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒரு முறை தான் கீழ்ப்படிந்தா, தூக்கிட்டு போயிட்டாங்க. 2வது முறையும் கீழ்ப்படிந்தாள். அப்போ அவள் ஜீவனையே கூட தன் புருஷனுடைய ஜீவனுக்கு காப்பாத்துறதுக்காக தன் ஜீவன் போனாலும் தமக்கு பாடுகள் வந்தாலும் பரவாயில்லைன்னு கீழ்ப்படிஞ்சாலே நல்ல ஸ்திரீதான். ஆனா அப்படிப்பட்ட ஸ்திரீ கூட ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லைன்னு உடனே அவ வாழ்ந்த அந்த எகிப்தின் அந்த தேசத்துல அங்கே அடிமையா இருந்த ஆகாருடைய பெண்ணை நினைச்சா, உலக வழக்கத்தின்படி இவளோடு கூட சேர்ந்து எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுன்னு சொல்லிட்டான். ஆபிரகாம் ரொம்ப விசுவாசத்துல வல்லவர் தான். ஆனா சாரால் சொன்னதை கேட்டு என்ன பண்ணிட்டார், அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்ப ஆபிரகாம் கெட்டு போறதுக்கு யாரு காரணமா இருந்தா, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசத்தில் நிலைத்திருக்காம சாரால் சொன்ன யோசனையை கேட்டு அவர் மோசம் போறதுக்கு சாராலும் ஒரு காரணமாகி விட்டார். சரி, அதுக்கு பின்னாடி பிள்ளை பிறந்துருச்சு, இஸ்மவேல் பிறந்துட்டாரு. இப்ப இஸ்மவேல் பிறந்த பின்னாடி ஈசாக்கும் பிறந்துட்டாரு. ஈசாக்குக்கு இஸ்மவேலுக்கு வந்து அவங்க சேர்ந்து விளையாடும் போது இஸ்மவேல் வந்து வயசுல மூத்தவன் இல்லையா, அவன் வந்து ஐசக்கு கிட்ட வந்து கொஞ்சம் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது இவன் அடிமை பெண்ணுடைய மகன் வந்து என் மகன் அதிகாரம் பண்றதா, வெளியே துரத்துங்க அப்படின்ட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு பாடு ரொம்ப திண்டாட்டமா போச்சு. அவர் தேவ பக்தியுள்ள மனுஷனா இருந்ததுனால தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. தேவனே, நான் என்ன பண்றேன்னு தெரியல, நான் பண்ண தப்பு தான், ஏதோ விதத்துல ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன். ஆனா இப்ப என் மனைவி என்ன சொல்றா, முறைப்படி பிறந்த வாக்கு தத்தத்தின்படி பிறந்த என்னுடைய மகனை நீ வச்சுக்கிட்டு நீ வந்து அந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையையும் நீ வீட்டை விட்டு விரத்துங்கிறா. அவன் என்னுடைய மகனா இருக்கிறானே, அவளுக்கு மகன் இல்லை, ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இஸ்மவேல் யாரு, ஆபிரகாமுக்கு மகன். அப்ப எப்படி நான் அவளை அனுப்புவேன், எனக்கு தெரியலையே ஆண்டவரே, நான் என்ன செய்யன்னு தேவன்கிட்ட போய் கேட்கிறார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், சண்டே நீ தானடி எனக்கு கொடுத்த, இப்ப எனக்கு பிள்ளை, அவன் எப்படி நான் அனுப்புறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? எல்லாருக்கும் அப்படித்தானே தோணும். நீ தானே கல்யாணம் பண்ண சொன்ன, நானா பண்ணேன், இன்னைக்கு அவனை வெளியே துரத்தினா எப்படி நான் திறத்த முடியும், அவன் என் மகன் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. ஆனா அவர் தேவ பக்தி உள்ளவன்றனால எல்லா ப்ராப்ளத்துக்கும் தேவன்கிட்ட வந்து ஒரு தீர்வு இருக்கு. தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவன் தேவன்கிட்ட போறாரு, ஜெபம் பண்றாரு. தேவன் சொல்றாரு, நீ அவர் சொல்றபடி அனுப்பிடு, உன் குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், ஐ வில் டேக் கேர். தேவன் என்ன சொல்றாரு, அவனும் உன்னுடைய கர்ப்ப பிறப்பா இருக்கிறபடினால நீ என்னுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்துல இல்லாம நீ தவறு பண்ணிட்டாலும் அவனுக்கு கர்ப்ப பிறப்பா இருக்கனால நான் அவன் என்ன செய்வேன், கண்டிப்பா ஒரு பெரிய ஜாதியாக்கவே, நீ கவலைப்படாத, விசுவாசித்தான். தேவன் சொல்ற வார்த்தையை நம்பினா அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு. குடும்பத்துல பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு, தீர்ந்துருச்சு. சோ எவ்வளவு பெரிய தேவ பக்தி உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களும் என்ன செய்ய முடியும், மாம்சத்தின்படி தப்பு பண்ண முடியும். நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். ஆபிரகாம் எவ்வளவு தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தாலும் அவரும் தப்பு பண்ண முடியும். சோ நீங்க ஏஞ்சலையே கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, ஏஞ்சல்ங்கிற பேர் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் சரி, நீங்க சிஎஃப்சிலேயே கல்யாணம் பண்ணாலும் சரி, நீங்க வேற சர்ச்சில் கல்யாணம் பண்ணாலும் ஈஸியா சொல்லிடுறீங்க, சிஎஃப்சிலே பொண்ணு கிடைக்கலன்னு போய் இப்படி கட்டிட்டு வந்தேன், மோசம் போயிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, சிஎஃப்சி பொண்ணுன்னு நினைச்சு கட்டினேன், இப்படி இருக்கேம்மா. வேற சர்ச்சில் இருந்து சில கல்யாணம் பண்ணிட்டு போய் சொல்றாங்க, இது சிஎஃப்சிக்கு போற பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணேன், ஐயோ இப்படி போய் மாட்டிட்டேன்னு. நீங்க என்னங்க சர்ச்சில் போதிச்சிங்கம்பாங்க. எந்த சர்ச்சுக்கு போறோம், என்ன உபதேசத்தை கேட்கறவங்களும் முக்கியம் இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்கிறது தான் முக்கியம். அதனால வேற சர்ச்சில் இருந்தாலும் சரி, நம்ம சர்ச்சில் இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களும் நாம் தவறாத வரம் பெற்றவர்களே அல்ல. நானும் தவறக்கூடியவன் தான், நீங்களும் தவறக்கூடியவங்க தான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன் தவறு பண்ணும்போது மனைவி பேலன்ஸ் பண்ணணும், மனைவிக்கு அவனும் தவறான போகும்போது புருஷன் பேலன்ஸ் பண்ணணும். 2 பேருமே தவறிட முடியும். அப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லணும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வந்து தவறா வரம் பெற்றவர்கள் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில ஏஞ்சல்ஸே தவறு பண்ணாங்கன்னு இருக்கும்போது அப்புறம் நம்ம எங்க நிற்போம்? மாம்சமும் ரத்தமும் இல்லாத தேவ தூதர்களை தேவன் படைத்தார், அதுலேயே ஒருத்தன் பிசாசு ஆயிட்டான், தேவனுக்கு விரோதமாக எழுத்து நின்று. அப்புறம் நமக்கு எங்கே போப்பு இருக்கு? ஸோ ஆண்டவர் சொன்னது போல என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க என்னை நிலைத்திருந்தா நீங்க கனி கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க வெட்டுண்டு காஞ்சி போய்
அக்கினியில போடப்படக்கூடிய கிளைக்கு ஒப்பா இருப்பீங்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த ஆதாம் ஆபிரகாம் போல, தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு என்னன்னு தெரியல. அப்ப இந்த ஆபிரகாம் பாருங்க, அடுத்தாப்புல ஒரு சூழ்நிலை வருது, நீ ஈசாக்கே பழி விடுங்கிறாரு. சமாளிச்சிட்டாருல, சாராட்ட சொல்லவே இல்லை. விடிய காலம் எந்திரிச்சாரு, கூட்டிட்டு போனாரு. அப்ப அந்த விசுவாசம் நின்ட்டாரு. ஸோ ஒன்ஸ் ஹி ஃபெயில், நெக்ஸ்ட் ஹி பிகம் விக்டோரியஸ். ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிட்டார், அடுத்த தடவை என்ன விட்டாரு, நின்றுட்டாரு. இதுதான் கிறிஸ்தவர்களுக்குள்ளதான லட்சணம். ஒரு முறை தோத்துட்டாலும் சரி, அடுத்த முறையாவது என்ன செஞ்சிடணும், நம்ம சுதாரிச்சுக்கணும். ஸோ நம்ம விசுவாசத்துல உறுதியா நிற்கணும். அதுக்கப்புறம் தேவனுக்கு என்னென்ன பாடுகள் வந்தது, உறுதியா நின்றுட்டார். சரி, ஓகே. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாம எந்த பிரச்சனை வரும் பொழுதும் நம்ம தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எல்லா பிரச்சனைக்கும் இடத்துல தீர்வு உண்டு ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் நேசிக்கிற என் மனைவி இப்படி சொல்றா, என் மனசாட்சிக்கு அது தப்பா தெரியுது, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், அவங்க மனசை மாத்துங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு விடையை தாருங்கன்னு சொன்னா கண்டிப்பா தேவன் உதவி செய்வார். ஏன்னா 1 கொரிந்தியர் 10:13 என்ன வாசிக்கிறோம், மனுஷர்களுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு இல்லை. அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேருகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அடுத்து இன்னொரு ஃபேமிலியை சொல்ல காமிக்கிறேன். 1 சாமுவேல் 1:7-8 வாசிங்க. 1 சாமுவேல் 1:7-8. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். பாருங்க, எல்கானா புருஷன், மனைவி பேரு அன்னாள், சாமுவேலுடைய அப்பா அம்மா. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்திக்கு பிள்ளை இருக்கு, இன்னொருத்திக்கு பிள்ளை இல்லை. அவன் அவளை ரொம்ப நேசிக்கிறான். ஆனா எனக்கு பிள்ளை உடனே அவளாண்டு கொடுக்க முடியுமா? கர்த்தர் கற்பத்தின் கனிங்கிறது யாரு? கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தரால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்க அவள், அந்த பிள்ளை உள்ளவள் என்ன செய்யறாள், இவளிடத்துல பாசமா இருக்கிறத பார்த்து அவளை ரொம்ப டீஸ் பண்றா. டீஸ் பண்ண என்ன செய்யறது, ரொம்ப குத்தி பேசுறது, அவளை மட்டம் தட்டி பேசுறது, பிள்ளை இல்லாதவ, மலடி, இப்படிலாம் பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய குறைகளை சுட்டி காட்டி பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு வேதனை அதிகமாகும். ஸோ சக்களத்தியாலா இருக்கக்கூடிய, அதாவது புருஷனுக்கு இன்னொரு மனைவியா இருக்கக்கூடியவள் அவளுக்கு வேதனை தரக்கூடியவளா இருக்கிறாள். அவளுடைய இருதயத்துல வேதனை. அவள் ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தாங்க, என்னை பிள்ளை இல்லாதனால என்னை மலடின்னு பேசுறாங்க, என்னை ரொம்ப மட்டமா பேசுறாங்க, கேலி பண்றாங்க, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறாள். அப்படி அழுகும்போது அவளுடைய புருஷன், ஒரு அன்புள்ள புருஷன் என்ன செய்யறான் பாருங்க. ஏண்டி அழுகிற? நான் என்ன கடவுளா அவனுக்கு பிள்ளையை தர்றதுக்கு? அதுக்காக போய் அழுவாங்களா அப்படின்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, என்ன எவ்வளவு ஆறுதலா பேசுறான் பாருங்க. she was greatly distressed and prayed. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எல்கானா அவனுடைய கணவன், அண்ணா ஏமா அழுகிற? சாப்பிடாம இருக்கிறிய? ஏன்? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு, வாசிங்க அத, am I not better to you than 10 sons? 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு, வாசிங்க. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். பாத்தீங்களா எப்படி ஆறுதல் சொல்றான் பாருங்க. இப்படிதான் ஆறுதல் சொல்லணும். தேவை பக்தி உள்ளவங்க மட்டும் நம்ம கத்துக்கணும். அந்த எல்கானா சொல்றாங்க, 10 பிள்ளை இருந்தா தான் என்னம்மா, அதை விட நான் உனக்கு மேன்மை இல்லையா? அவன் அவ்வளவா அவனை உபசரிக்கிறான், கவனிக்கிறாள். அவனுடைய இருதயம் பிள்ளை இல்லாட்டான்னு அவன் கவலைப்படவே இல்லை. பிள்ளை இருந்தான்னா பிள்ளை இல்லாட்டான நான் இருக்கமா, அவனுக்கு கவலைப்படணும். அவ்வளவு அன்பு ஆறுதல் படுத்துறான் பாருங்க. இதுல அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இப்போ 1 கொரிந்தியர் 13 ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறத நான் அன்புன்னு எழுதுறாரு. அந்த அன்புலாம் வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில இருக்கணும். நம்முடைய புருஷன் மனைவி உறவுல
அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதிகாரத்தோடு அவங்கள அடக்கி ஆள்றதல்ல, அன்பினால் அவளை ஆண்டு கொள்வது. அவருடைய இருதயம் நம்முடைய அன்பினால ஆளுகை செய்யும் பொழுது அவங்க தவறுகளை சுட்டி காட்டும் போது திருத்திக்கிடுவாங்க. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, பைபிள் அப்படிதான் இருக்கு, ஒரு நேசித்து ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி ஒருவருடைய தப்பிதங்களை தாங்கி இப்படி வாழ்றதுக்கு தான் தேவன் தனியா இருக்கிற நல்லதெல்லாம் சேர்ந்து வாழுங்கிறாரு. ஒருத்தர் துக்கப்பட்டா அந்த துக்கத்துக்கு ஆறுதல் சொல்றது, ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அதுல அவங்க தப்பு பண்ணிடாதபடி பெருமையிடாதபடி அவங்களுக்கு புத்தி சொல்றது. ஸோ இப்படி ரெண்டு விதத்துலையும் பேலன்ஸ் பண்ணணும். அதை நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஒரு அட்டையை கொடுக்குறோம், எல்லாரும் மனப்படமா வாசிக்கிட்டீங்களா, இல்லை எழுத பிடிக்க தெரியாது கூட வாசிச்சு இல்லாட்டி அவர் சொல்றதை சொல்லி இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நீங்க கல்யாணத்தில் இப்படிலாம் உறுதிமொழி எடுத்த ஞாபகம் இருக்கா? அதை அன்னைக்கு வாசிக்க சொன்னாங்க, வாசிக்க சொன்ன பிறகு அந்த அட்டை எங்க கிடக்குன்னு தெரியல, நான் சொன்னது என்னன்னு ஞாபகம் இல்லை. அப்படித்தான் நிறைய பேர் இருக்கும். ஆனா தேவன் திருமணத்துல ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறதுடைய நோக்கம் என்னன்னாக்கும், இப்படி ஒருவருக்கு ஒருவர் இன்பத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கிறது, துன்பத்துல அவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது. உலகத்துல சொல்லுவாங்க, ஜாய் when shared will be doubling. ஒரு சந்தோஷத்தை இன்னொருவோடு பகிர்ந்து கொள்ளும்போது அது 2 மடங்கு சந்தோஷத்தை தரும். அதனாலதான் கல்யாணம், திருமணம், வீடு குடி போறது, ஏதாவது சந்தோஷம்னா சரி நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களெல்லாம் நம்மளோட சேர்ந்து பாருங்க அப்படின்னு சந்தோஷப்படுறோம். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை பால்குடி மறந்த நாள்ல பெரிய விருந்து பண்ணிய சந்தோஷம், இஸ் ஷேரிங் இஸ் ஜாய் வித் அதர்ஸ். அப்படி அதே சமயத்துல துக்கம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேதம் கேட்க போவோம். எதுக்கு தெரியுமா? அவங்க திரும்ப திரும்ப அதை சொல்லி when the grief is shared it becomes off. நம்ம துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் போது 4 பேர்ட்ட திரும்ப எப்படிங்க இறந்தாரு, நமக்கு வீட்டிலே தெரியும் அப்படி இறந்தாருன்னு கேட்டு தான் வந்திருப்போம். அப்புறம் போய் அவங்ககிட்ட கேட்போம், எப்படிங்க இறந்தாரு, என்னாச்சு, முடியாம இருந்தாரா அப்படின்னு. அவங்க திரும்ப ஏன்னா பேசாம இருந்தாங்கன்னாக்கும் அப்படியே அது மனநோயா மாறினாலும் மாறிடும். உள்ளத்துக்குள்ளேயே அந்த துக்கத்தை அழுத்தும் போது அது அப்படியே ஆயிரும். அதை டேப் பண்ணி வெளியே எடுக்கிறது, அதை உள்ள இருக்கிற நீர் சல ரத்தத்தை எல்லாம் பிதிக்க எடுக்கிறது மாதிரிக்க அவங்க வாய்னாலேயே பேச சொல்லி அவங்க அப்படியே உள்ள துக்கத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கடைசியில ஒரு அப்படியே ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. அப்புறம் 3ஆவது நாள் பொறுப்பாட்டி ஒரு கறியை போட்டுக்கிட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா, துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதுக்கு தான் கணவன் மனைவியை தேவன் ஒன்னா படைச்சு நீ சந்தோஷமா இருங்கன்னாரு. ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள் என்ன துக்கம் கூட கொஞ்சம் சேர்த்து ஒரு அமுக்கிறது, சந்தோஷம் வந்துச்சுன்னா சேர்ந்து கண்ணுக்கு தெரியாம ஆட்டம் போட வேண்டியது. அப்படி இல்லை. ஸோ யூ மஸ்ட் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லைஃப் பார்ட்னர்ஸ். வாழ்க்கை துணைகளாக இணைந்த நாம், தன் கணவன் சோர்ந்து போயிருக்கிறாரு, ஒரு பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு, அல்லது வேலை ஸ்தலத்தில் யாராவது 4 பேர்கிட்ட ஏற்று வாங்கிட்டு வந்திருப்பாரு மேலதிகாரிகிட்ட. நீங்கள் அவரை நம்ம ஊஞ்சல் ஆட்டிட்டு வந்த மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு என்ன மனுஷன் உம்முன்னு உட்காந்துருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பு வரும். அவர் 2 சாட்சாத்திடுவார். இங்கே ஆஃபீஸில் அடிக்க முடியாது, அவர் மனசில் அடி வாங்கிட்டு வந்திருப்பார். வீட்டில் கை நீட்டுறோம், என்னை அடிச்சுட்டா இருப்பதே. சிஸ்டர் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் சிஸ்டர், ஏன் எப்படி இருக்கேன்னு தான் கேட்டேன். பாதியாக குறைச்சிருவாங்க அவங்க சொன்னதை. நீங்கள் எங்கள் குடும்ப பிரச்சனையாவது பேசி பாருங்க, அவங்க முதல்ல யாரு கேட்குறீங்களோ சொல்றாங்களோ அவங்க தரப்புல உள்ள நியாயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னொரு தரப்புல போய் கேட்டோம்னு வச்சுங்க, அவங்க தரப்புல உள்ளது மட்டும்தான் சொல்லுவாங்க. 2 பேரையும் நேரம் வச்சு பேசினா அங்கேயே சண்டை விட்டுருவாங்க. நீங்க இப்படி சொல்லலாம், நீங்க இப்படி சொல்ல, நீங்க எப்படி சொன்னா அவர் அப்படி சொன்னார். ஒரு முறை ஒரு குடும்பத்துல பிரச்சனை, அந்த பிரதர் என்கிட்ட சொன்னார், பிரதர் என் ஒய்ஃப் ரொம்ப சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க பிரதர், நீங்க கொஞ்சம் கேளுங்கன்னாரு. நான் போனேன், போய் என்ன சார் இப்படிலாம் பிரதர் இப்படிலாம் சொல்றாரு. இவர் செஞ்ச போற அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன திருப்பிட்டு, என்ன பிரதர் இப்படி நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்டேன். சரி பேசி முடிச்சுட்டு அவருக்கு தான் புத்தி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வெளியே வந்தேன் கூப்பிட்டு சொன்னார், பிரதர் இனிமே நீங்கள் என்னுடைய மனைவிக்கு புத்தி சொல்கிறதா இருந்தால் வாங்க, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி வச்சு எனக்கு புத்தி சொல்கிறாருன்னா நீங்கள் வர வேண்டாம். எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு விடுதலை கிடைச்சா இல்லையோ. ஏன்னா 2 பேர்கிட்டையும் விசாரிச்சாதானே உண்மை தெரியும். அப்போ இப்படி தான் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒருத்தரை தாங்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். எல்கானா எப்படி ஆறுதல் சொல்கிறாரு பார்த்தீங்களா? அவளுக்கு பிள்ளை இல்லை, அவனால் பிள்ளையை கொடுக்க முடியாது, ஆனால் ஆறுதலை கொடுக்க முடியும். அவருக்கு ஒரு சமாதானம் தரக்கூடிய விதத்தில் அவங்களுடைய பாரத்தை குறைக்கிற மாதிரி பேச முடியும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் போகிறாங்க, நல்லா தேவனிடத்துல சமூகத்தில் கண்ணீர் விட்டு அவங்களுடைய இருதயத்தை ஊற்றி விட்டேங்கிறாங்க. ஏலிக்கிட்ட என் இருதயத்தை என் பாரத்தானா தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டேன். அவர் பாருங்க, அவர் எப்படி ஆறுதல் சொல்றாரு பாருங்க. அவ போய் அழுதுகிட்டு அந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஐயோ என் சக்கலத்தை இப்படி திட்டுறாலே, எனக்கு பிள்ளை வேற இல்லையேன்னு. அவர் 10ஆவதுக்கு என்ன சொல்றாரு, ஏமா என்ன குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பாருங்க. இப்படிதான் நிறைய வீடுகள் நடக்குது. அது பாருங்க,
12-13 வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். எப்படி வெந்த பொண்ணுல என்ன சொல்லுவாங்க, வேலை பாய்ச்சறதுவாங்கல்ல, அது மாதிரி அவன் ஏற்கனவே நொந்து போய் வெந்து போயிருக்கா. ஒரு பக்கம் சக்காலத்தை பேசுகிறான், ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பிள்ளையும் கிடைக்கல, நான் இப்படி இருக்கிறேனே, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். இவர் போய் ஏலி தேவ பக்தி உள்ள மனுஷன். இப்படித்தான் நம்மளும் சில நேரங்களில் மூப்பர்களும் போய் பேச தெரியாது பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு, அந்த யோபனுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்துட்டு கடைசியில் வந்து ஈட்டிட்டு குத்துறது மாதிரி மாற்றி மாறி குத்துறாங்க. அவங்களே அப்போ நீ வராமல் இருந்தால் நல்லா இருக்கு, நீ பிறவாது இருந்தால் நலமாக இருக்குன்னு சொன்னது மாதிரிக்க அப்படி சொல்ல வேண்டியது ஆகிப்போச்சு. ஸோ நாம் அப்படி செய்யக்கூடாது. நம்ம குடும்பத்தில் கணவன் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு வேளை அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா ஏதோ சம்திங் ராங் ஹேப்பன். இப்போ வாங்க மொத்த கழுவுங்க, டீ சாப்பிடுங்க, ஏன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறீங்க, அவங்க ஏதாவது வந்து இப்படி மேலே அதிகாரி திட்டாரு, நான் செய்யாத தப்புக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நீ போட்டு கொடுத்தாங்க, இதை அவனு சொன்னான்னு வச்சுங்களேன், ஒரு ஆறுதலாக வார்த்தை, சரிங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறீங்க, விடுங்க, அதெல்லாம் பெருசாக இல்லை, விடுங்க ஜெபம் பண்ணுவான். எல்லா பேரும் அப்படி தான், அவங்க என்ன பிள்ளை என்ன மனுஷங்க தானே, தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. இப்படி நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தையை சொல்லி ஆறுதல் பண்ணி, அதுதான் தேவன் நம்மளுடைய இணைச்சனுடைய நோக்கம். ஆனால் நம்ம ஏலி சொன்னது மாதிரிக்கு வந்து என்னம்மா குடிச்சிட்டு இருக்கியா அப்படி கேட்க மாதிரி, என்னாச்சு தவிர என்னமோ ரொம்ப கப்பல் கவர்ந்தது மாதிரி உட்காந்துருக்கல, என்ன எவனை 2 சண்டை ஓட்டானாக்க என்கிட்ட பேசுற மாதிரி பேசுனா அங்கே விட்டு வைப்பாங்களா? நான் தான் வேற வழி இல்லைன்னு அவன்கிட்ட வந்து கிடக்குறேன், நீ அங்கே போய் எனக்கு பேசிட்டு போய் 2 போட்டிருப்பாங்க, உனக்கு தேவைதான். அங்கே கையை நீட்ட முடியாது, இங்கே நீட்டிடுவார் ஐயா, அப்புறம் ஐயோ என்னை அடிச்சுட்டாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நான் இன்னொரு ஃபேமிலி உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். அதாவது மீகா அண்ட் டேவிட். மீகா தாவீது தெரியுமா? 2 சாமுவேலில் 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அதுக்கடுத்து 20வது வசனம் பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். கிண்டல் நக்கலா சொல்றா, இஸ்ரவேலின் ராஜா இன்னைக்கு தங்களுடைய குடிமக்களுக்கு முன்னாடி என்னமா மகிமைப்பட்டிருந்தார். ரோட்ல போற எவனோ ஒருத்தன் மாதிரி ட்ரெஸ்ஸை கட்டி போட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியா, நீனா ஒரு மனுஷனா? ஏன்னா அவர் ராஜகுமாரத்தினுடைய மகள், அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறா. நான் இவர் என்ன சொல்றீங்க, நான் கரவல் ஆடுகளுக்கு பின்னாடி தெரிஞ்சவன், ஆடு வச்சுட்டு என்னை ராஜாவா உட்கார வச்சிருக்காரு தேவன், நான் இதுக்கு மேலே ஆடு வேண்டின்ட்டான். பாருங்க, அதுக்கு அடுத்து வாசிங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலராகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். பாத்தீங்களா பதில் எப்படி கொடுக்குறா பாருங்க. நான் இன்னும் நீசன் கூட ஆவேன், தேவன் என்னை இப்படி ஆக்கியிருக்கார். நான் பெற்றது எல்லாமே தேவனால் பெற்றது. நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆடு மேய்ச்சிக்கு தெரிஞ்சவன். உங்க அப்பா ராஜா, நான் ஆடு மேய்க்கிறவன். ஆனா தேவன் உங்க அப்பாவை தள்ளிட்டு அந்த ஸ்தானத்துல என்னை தேவன் உயர்த்தி இருக்கிறார். அதனால தேவனுக்கு முன்பாக நான் என்னை அற்பமாக்கினேன், இன்னும் ஆக்குவேன். அப்படியே அந்த நீ சொன்னிய சிறியல் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் நான் மேன்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவருடைய கிண்டல்னால கேலினால இவன் சோர்ந்து போய், ஆமாம்மா நான் ஒரு ராஜா, சே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்லாம் அவன் சோர்ந்து போயிடல. யூ ஸ்டூட் ஃபார் த ஃபெய்த். தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை. அப்போ
இந்த மனைவி எப்படி இருக்கிறா, அவன் எப்படி இருக்கான் பாருங்க. விசுவாசத்துல தேவ மனிதர்கள் தான். அவர் மனைவி என்ன சொன்னாலும் சரி, அதனால அவங்க சொந்து போகவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து இன்னொருத்தர் காமிக்கிறேன் பாருங்க, அபிகாயில் அண்டு நாபால். அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 25 வாசிங்க. 25ல் 3ஆம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் திராகிருதனுமாயிருந்தான். உங்க வீட்டுல நீங்க புத்திசாலியா இருக்கீங்க, ரூபவதியா இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. உங்களுடைய புருஷன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ, நாபால் மாதிரிக்க. ஆனாலும் கூட அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். தாவீது அவன் சவுலுக்கு மறைஞ்சு ஒளிஞ்சு அங்கங்கே குகையிலையும் காட்டுலையும் மேட்லையும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சவுல் அவனை கொல்றதுக்கு தேடுறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த நாபாலுக்கு நிறைய ஆடு மாடு மந்தைகள் எல்லாம் அதை அவர் மேய்ப்பரெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ தாவீதும் அவனோடு கூட இருந்த ரோயும் அவர்களுக்கு பக்கபலனாக இருந்தாங்க. அவங்களுடைய மந்தையில் ஒரு ஆட்டை கூட திருடவும் இல்லை, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் இல்லை. ஒரு நேரம் அவன் ஒரு விசேஷமான ஒரு நாள் அன்னைக்கு அவங்கெல்லாம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து இது ஒன்றுங்கிறதுக்காக அந்த நாபால்கிட்ட ஆள் அனுப்பி, எங்களுக்கு எதாவது பார்த்து செய்யுங்க, உங்களுடைய மெந்தை மேப்பரெல்லாம் எங்கிட்ட இருக்கும்போது நாங்கள் ஒரு தொந்தரவு கொடுக்கல, நாங்கள் பாதுகாப்பாக இருந்தோம், எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு விரும்பி ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. சாப்பாடு மற்ற ஏதாவது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அதுக்கு மேலே அந்த வசனத்தை படித்து பாருங்க. 10வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 25:10. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். பயங்கர கோவம் வந்துச்சு. எடுங்கடா, அவன் கிளம்புடா, அவனுக்கு வீட்டில் ஒன்று உயிரோட இருக்காது, எல்லாத்தையும் சப்சாட காலி பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டான். இவன் வேலைக்காரர்கள் பார்த்தாங்க, இந்த ஆள் இப்படிப்பட்டவன் தான், இவன் ஒரு குடியாரன் வேற. அதனால பேசாமல் ஓடி போய் அபிகாயிட்ட போய் சொல்கிறாங்க, மனைவிட்ட, ஏம்மா இன்னைக்கு நடந்தது உங்களுக்கு தெரியாது, தாவீதும் அவனுடைய மேய்ப்பர்கள் நாங்கள் மேய்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு தொந்தரம் அவங்களால கிடையாது, எங்களை ரொம்ப அரணாக இருந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் ஒரு காரியம் கேட்குறாரு, இவர் உங்கள் கணவர் இப்படி சொல்லி விட்டாருமா, நமக்கு என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இவன் வேகமாக என்ன செய்கிறா, தன் புருஷனுடைய நிலைமை இதுதான் தெரியும், அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. இங்கே பாருங்க, இதில் 19 வசனம் வாசிங்க. தன் வேலைக்காரர் அவள் அவங்களுக்கு வேண்டியதான அப்பம், அப்புறம் அந்த ரைசன்ஸு, அத்திப்பழம், கேக்கு, இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதில் 18 எழுதிருக்கு பார்த்துங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேலைக்காரர்களை கூட்டிகிட்டு புருஷன்ட்டு கூட செல்ல கிளம்பி போகிறா வேகமா. ஏன் அவன் வந்துட்டாங்கன்னா தொலைஞ்சேன், எல்லா உயிருமே தப்பாது. வேகமாக போய் என்ன சொல்கிறா, அவனுக்கு முன்னாடி போய் சரண்டர் ஆகி புருஷன்ட்டையும் கூட சொல்லாமல் அங்கே போய் சொல்கிறா பாருங்க. 23 வசனம் வாசி. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். பாருங்க, அப்படி சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு அவனை சமாதானம் பண்ணி அவன் கொண்டுட்டு வந்த பொருளையெல்லாம் கொடுத்துட்டு இவன் சமாதானமா திரும்பி வர்றா. இப்பொழுது தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 32வது வசனம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி,
உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் ஆங்கிலத்தில் எழுதிக்கு blessed be your discernment, உன்னுடைய பகுத்தறிவு ஆசீர்வதிக்கப்படுவதா. ஏன்னா விட்டுருந்தா என்ன இருக்கும், இவனும் அத்தனை பேரும் கொண்டிருப்பான், ஒரு கொலையாளியா மாறி இருப்பான், அந்த ரத்த பழியும் இருக்கும், அதே சமயத்துல அவனுக்கும் எல்லா காலியா இருக்கும். அதனால என் தேவன் உன் மூலமா என்னை தடுத்து இருக்காரு, தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு blessed be your discernment and blessed be you. 33 வசனம் வாசிங்க சிஸ்டர். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 34 நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அதுக்கு பின்னாடி அவன் போனா இங்க அவன் குடிச்சிட்டு இருக்கான். இங்க 37ல படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் புருஷன் குடிச்சிட்டு இருக்கான். அவள் ஞானத்தை பாருங்க, அந்த நேரத்துல அவ போய் ஒண்ணுமே சொல்லல. 37 படிச்சு பாருங்க. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு பாருங்க, இன்னைக்கு நிறைய வீடுகள்ல எப்படின்னா புருஷன் கோபமா இருக்கிறான்னா மனைவி அமைதியா இருக்கணும், அதுதான் ஞானம். புயல் அடிக்கும் போது விதைச்சா என்ன ஆகும், காற்று அடிக்கும் போது விதைச்சா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். புயல் அடிக்கும் போது விதைச்சா என்ன ஆகும், மழை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது உரம் போட்டா என்ன ஆகும், எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். அப்ப ஞானம்ன்றது என்னன்னா எப்ப பேசணும், எதை பேசணும், எப்ப பேசக்கூடாது, எதை பேசக்கூடாது, இதாங்க ஞானம். அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இப்ப இந்த மைக் இருக்கு, எல்லாரும் உங்க வீட்டுல இப்ப டிவி இருக்கு. இந்த டிவியை எப்படி ஆன் பண்றது, எப்படி ஆஃப் பண்றது, எந்தெந்த சேனலுக்கு எப்படி போறது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க பேர் அறிவு. ஹவு டு ஆப்ரேட், எந்தெந்த சேனலுக்கு எந்தெந்த இடத்துல போய் எந்த லிங்கை ஓப்பன் பண்ணணும், இதெல்லாம் அறிவு. ஆனால் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எப்போ பார்க்கணும், எப்போ பார்க்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் வீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க பரீட்சைக்கு, நீங்கள் டிவியில் நியூஸ் போடுறீங்க. நியூஸ் பார்க்கறது பாவமான பாவம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் பார்க்கறது பாவமான பாவம் இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் படிக்க முடியுமா? இல்லை. நீங்கள் கணவன் மனைவியாக உட்காந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உள்ளதான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி கூட நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உங்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடாதான் இருக்கும். நீங்கள் அப்போ கேட்கக்கூடாது. நீங்கள் யாரோ ஒருத்தருடைய காரியங்களை குறித்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் பிள்ளைகள் கேட்குறது நல்லதல்ல. அது அவங்களையும் கரைப்படுத்தி சபையில் அவங்க மேலே உள்ள மதிப்பை குறைச்சிரும். அதை நீங்கள் பேசக்கூடாது. அப்போ எப்போ பேசலாம், நீங்கள் தனியாக இருக்கும்போது பேசலாம். உங்களுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணிக்கிறோம்னா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அது அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நம்ம மேலே உள்ள மரியாதையும் குறைச்சிடும். அதுக்கு பின்னாடி அதுகளும் அதே மாதிரி சண்டை போடுறது தப்பு இல்லைங்கிற எண்ணம் மனசில் பதிஞ்சிடும். அதனால எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, இது மாதிரியான காரியங்களில் நாம் வெளிச்சம் பெறதுக்கு பேர் தான் ஞானம். ஓகேயா? அப்போ ஒரு கணவன் துக்கமா இருக்கும்போது மனைவி எகத்தாளம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணியோ அவங்க மனசை புண்படுத்துற மாதிரியே பேசக்கூடாது. ஒரு மனைவி பிள்ளைகளை பார்த்து வேலைகளை செஞ்சு அல்லது உடல்லாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல புருஷன் தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு புருஷன் மனைவி கிட்ட போய் அதிகாரம் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய பாடுகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஸோ பேதர் என்ன சொல்றாரு, லிவ் வித் யுவர் ஒய்ஃப் இன் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வே. கணவனும் மனைவியும் ஒரு புரிந்து கொண்டு வாழுங்க, ஒருவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க, ஒரு நேசிங்க, ஒரு மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க. இப்படி அந்தந்த பிரச்சனைகளை சின்ன பிரச்சனையை சின்னதாகவே பேசி தீர்த்துருங்க. சாலமோனுடைய உன்னத பாட்டில் எழுதியிருக்கோம், நம்முடைய திராட்சை தோட்டம் பூ பிஞ்சுமா இருக்கு, அதை அழிக்கிறதான சீரழிக்கிறதான குள்ள நெறியும் சிறுநெறியும் பிடியுங்கள். சின்ன சின்ன பிரச்சனை தான் அவங்க குடும்பத்தினுடைய உறவுகளை சீரழிக்குது. எதை எப்படி கையாடுறதுன்னு தெரியல. உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பாருங்க. அந்த பெண் என்ன செய்யறா, அபிகாயில், அவன் குடிச்சிட்டு வெறிச்சுக்கிட்டு இருக்கும் போய் பேசல, அட சண்டால நான் மட்டும் இப்ப போலேன்னா நீ விடிஞ்சு சாருக்குள்ள பெணமாயிருவாடா பாவி அப்படின்னு சொன்னாவ. அதான உண்மை. சொல்லல, பேசாம இருந்தா விடிய காலம் வரைக்கும் பேச போனதையும் சொல்லல, வந்ததையும் சொல்லல, பிரச்சனையை தீர்த்துட்டு அமைதியா இருந்துட்டான்.
அதனால தான் நீதிமொழியில் 24 பாருங்க, நீதிமொழியில் 24 3வது வசனம் வாசி. ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினால் அறைகளில் அப்ப வீடு எதனால கட்டப்படும்? ஞானம். எந்த ஞானம்? ஞானம்னு பேர் உள்ள ஆம்பளையால் இல்லை அல்லது பொம்பளையாலும் இல்லை. ஞானம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோமே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த பெண்கள் அல்லது ஆண்கள் எவ்வளவு ஞானவான்களாக இருந்தாங்க விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு. அப்புறம் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் எப்போ எதை பேசணும், எப்படி ஆறுதல் படுத்துறது, எப்படி நல்வழிப்படுத்துறது, இப்படிலாம் ஞானம். அந்த ஞானம் தான் குடும்பத்தை கட்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்காம, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உடனே சாரி, நான் அப்போதே நீ சொன்ன கேட்க மறந்துட்டேம்மா, சாரிம்மா நான் செஞ்சுருக்கோன்னு விட்டேன், மன்னிச்சுக்க. இதனால உறவுகள் பலனடையும். நாம் செஞ்சதை மறைச்சு அதை அறிக்கையிடாமல், நான் இன்னைக்கு சாரின்னு சொல்லிட்டு அவன் என்னை ஏறி மேய்ஞ்சிருவா, அதனால நான் மூடி மறைச்சிட்டு ஆல்வேஸ் த பாஸ் இஸ் கரெக்டும்பாங்களா, அது மாதிரி நான்னா குடும்ப தலைவன், நான் சொன்ன ரைட் தப்பையெல்லாம் மறைச்சோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. அதே மாதிரி மனைவி ஒரு தப்பு பண்ணிடலாம், நீங்கள் ஏதாவது வாங்கல் கொடுக்கல அல்லது பேச்சில் வார்த்தையில் ஏதாவது தவறு பண்ணிடலாம், சாரிங்க மன்னிச்சு. இந்த மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு 100க்கு 100 உண்மையாக இருக்கும். மல்கியா 2:15-14 எழுதியிருக்கு, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கை. உன் 20 வயதில் நீ கரம் பிடித்த உன் மனைவிக்கு உன் ஆவியில் கூட துரோகம் பண்ணக்கூடாது. உன்னுடைய இருதயத்தில் கணவனுடைய ஸ்தானத்தில் வேற யாரையும் கற்பனை பண்ணக்கூடாது, மனைவியினுடைய ஸ்தானத்தில் வேற யாரையும் கற்பனை பண்ணி வைக்கக்கூடாது. இந்த ஒரு காரியம் 100க்கு 100 ஒருத்தர் உண்மையாக இருக்கணும். உங்களோட ஆவியிலேயே சிந்தனையிலேயே நீங்கள் யாராவது ஒருத்தருடைய காரியங்களை குறித்து எண்ணங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அறிக்கைட்டு உடனே மனம் வருந்துங்க, திருந்துங்க. அதே மாதிரி கடன்படாது வாழும்படிக்க வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்குறது குறித்து வாசிக்கிறோம், நம்ம சபையில் இருக்கிறோம், அடிக்கடி திரும்ப திரும்ப டெய்லி டிவோஷனில் அல்லது செய்தியில் நம்ம கேட்குறோம். இந்த காரியத்திலெல்லாம் தேவன் நமக்கு ஞானம் தந்தருள் வராங்க. ஒரு குடும்பம் ஞானத்தினால தான் கட்டப்படும். கட்டப்படுறதுன்னா கணவன் மனைவி பிரிக்க முடியாத அளவுக்கு, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, இடியே விழுந்தாலும் சரி, கட்டடமே சிதையுமே தவிர கல்லுகள்லாம் பிரிக்கவே முடியாது. கணவன் மனைவி சேர்ந்து வேணா அந்த குடும்பம் கஷ்டத்துக்குள்ளேயும் நஷ்டத்துக்குள்ளேயும் போகலாமே தவிர, அவர்கள் கஷ்டம் வந்துச்சு, வேலை இல்லாமல் போச்சு, அந்த அம்மா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, இவர் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாருன்னு இருக்காது. இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி இணைந்தே இருப்போம், எதிர்கொள்வோம். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நம்ம பிரிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க அன்பினால் கட்டப்பட்டிருந்தா அதுதான் குடும்பம், தேவனால் கட்டப்படக்கூடிய குடும்பம். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் தந்தருள்வாராக. பொறுமையாக தூங்காமல் இருந்து கேட்டீங்க. தேங்க்யூ ஆல்.